வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் அடுத்த எபிசோடில் என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். காவேரி தோட்டத்தில் வேலை பார்க்குற வெள்ளச்சாமிகிட்ட கேட்குறாரு, சொல்லுங்கண்ணே எங்கள் அப்பாவோட உயிரை எது கொண்டு போச்சு, எனக்கு எதுவுமே புரியலை, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. வெள்ளச்சாமி சொல்கிறாரு, உங்கள் அப்பா ஏதோ ஒரு மூலையில் வேலை பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தை பற்றி மட்டும் நினச்சிருந்தா பரவாயில்ல, என்னை பற்றி என்னோட கால்வலி பற்றிலாம் அவர் நினச்சிருக்கிறாருமா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உண்மையை நான் சொல்லியே ஆகணுமா அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அப்பா சாக போகிறதுக்கு நாள் பசுபதி ஐயாவை பார்க்கறதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் உங்கள் அக்காவோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் பத்திரப்பதிவை வச்சுக்கலான்னு சொல்கிறதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பசுபதி அந்த தோட்டத்துக்கான பணத்தை வாங்கிட்டு அந்த தோட்டத்துக்காரர் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டாரு அப்படின்னு பொய் சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் ரொம்ப ட்ரிக்கா பசுபதியோட பேரில் தோட்டத்தை பதிஞ்ச விஷயத்தை பற்றியும் சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விஷயத்தை கேட்ட உடனே உங்கள் அப்பா நொறுங்கி போயிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாரு. பசுபதி இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிட்டானே அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுதாமா உங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே காவேரி சொல்றாங்க, நாள் வரைக்கும் எங்க அப்பா எங்க கூட சந்தோஷமா தான் பேசிட்டு இருந்தாங்க, மறுநாள் அவர் எப்படி இறந்து போனார்னு நாங்க யோசிச்சுட்டே இருந்தோம், அந்த உண்மை இப்பதான் தெரியுது, அப்ப என்னோட அப்பாவோட சாவுக்கு காரணம் அந்த பசுபதி தானா அப்படின்னு கேக்குறாங்க. அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணுன்னே, நீங்கள் எங்கள் அப்பாவுக்காக எங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் மனசாட்சிக்காக பண்ணணுன்னே, நீங்கள் எப்போதும் எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அவங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் பசுபதி தான் அப்படின்னு தெரிய வந்ததும் ரொம்ப அழுறாங்க காவேரி. அடுத்ததாக காவேரி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. நர்மதா கங்காட்ட எனக்கு என்னக்கா பிரச்சனை, எதுக்காக என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஸ்கூலுக்கு போகிறப்ப ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றல, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அதனால தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. சாப்பாடு ஊட்டி விடுறாங்க கங்கா நர்மதாவுக்கு. சரி நம்ம போய் டேப்லெட் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாத்திரை தான் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. என் மகை சந்தானம் போனதுக்கப்புறம் இந்த வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க காவேரியோட பாட்டி. காவேரி அம்மா சொல்கிறாங்க, ஆமாத்த நம்ம வீட்டுக்கு யாரோ சூனியை வச்சுட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக அந்த பசுபதியாக தான் இருக்கும் அப்படின்னு காவேரியோட பாட்டி சொல்கிறாங்க. நான் விடுற கண்ணீருக்கெல்லாம் அந்த பசுபதி நல்லாவே இருக்க மாட்டான், சீக்கிரமாகவே அவன் போய் சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி கூட வெளியூருக்கு போகலாமான்னு கேட்டதுக்கு நான் கோபப்பட்டேன், ஆனால் இப்போது வெளியூருக்கு போயிடலாமான்னு தோணுதத்த அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசியாக பொம்பளை பிள்ளையாக பெற்றுட்ட ஒரு ஆம்பளை பையனை பெற்றிருந்தாலாவது அவன் நம்மளை தாங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உங்களுக்கு என்ன குறை சொல்லலைன்னா சும்மா இருக்க முடியாதே, இப்போ பொம்பளை பிள்ளைங்க தான் நம்மளை நல்லபடியாக பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரியோட அம்மா. இதுக்கிடையில் இப்போது காவேரி பசுபதியோட வீட்டுக்கு போகிறாங்க. நேராக போய் பசுபதியோட சட்டையை பிடிச்சிடுறாங்க. எங்கள் அப்பா சட்டையிலேருந்து கையெடு அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. நீ எங்களுக்கு பண்ணின துரோகத்துக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அப்பாவை கொன்னது நீ தானே அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே பசுபதி ஸ்டன் ஆகிடுறாரு. உங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார், அதை எங்கள் கணக்கில் கொண்டு வந்து சேர்ப்பையா அப்படின்னு ராகினி கேட்குறாங்க. நான் சொல்கிறத கேட்டு உங்கள் அப்பா அமைதியாக தானே நின்றுட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. எங்கள் அப்பா சாகிறதுக்கு காரணம் நீ தான், அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசினேன்னா அவ்வளோதான் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. ராகினியை இப்போது காவேரி அடிச்சிடுறாங்க. கேவலமானவே நீ, உனக்கே உன் பொண்ணு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறப்ப எங்கள் அப்பா எவ்வளோ நேர்மையானவர், அவருக்கு நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. இன்னும் 3 நாளுக்குள்ளே உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் அம்பலப்படுத்தி உன்னை போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. காவேரி இப்போ அங்கேருந்து போயிடுறாங்க. என்னப்பா இவ பேசுறதை கேட்டுட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குலாம் கடுப்பே வரலையா அப்படின்னு கேட்குறாங்க ராகினி. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வெள்ளச்சாமி தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு பசுபதிக்கு. கோபமாக வெள்ளச்சாமி அப்படின்னு கத்துறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.